Hello friends, welcome to my Healing Recipes Tamil channel. இன்னைக்கு நம்ம Healing Recipesல பார்க்க போற ரெசிபி என்னன்னா மாப்பிளை சம்பா அரிசியில ஒரு இட்லி பேட்டர் தான் ரெடி பண்ண போறோம். இது இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி ரொம்ப அருமையா இருக்கும். இன்னும் இதுல நிறைய நன்மைகள் இருக்கு. அதை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நான் மாப்பிளை சம்பா அரிசி வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். ஆழாக்கு கணக்குல பார்த்தா 4.25 ஆழாக்கு வரும். இதுல நம்ம ஒரு பவுல்ல முதல் போட்டுக்கலாம். இந்த அரிசியில பாத்தீங்கன்னா நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் இருக்கு. நார்ச்சத்தும் விட்டமின்களும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது மற்ற அரிசிங்களை விட இதுல வந்து குறைஞ்ச கலோரிஸ் இருக்கிறதால வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணணுன்றவங்க தாராளமா இந்த அரிசியை பயன்படுத்தலாம். அதே போல இந்த மாப்பிளை சம்பா அரிசியில பாத்தீங்கன்னா குறைஞ்ச கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால பிளட் சுகர் இருக்கவங்க தாராளமா இதை பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகும், குறையவும் செய்யும். அதே நேரத்துல பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவங்க வந்து இந்த தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த ப்ராப்ளமும் சரியாக வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த அரிசியில இருக்க நார்ச்சத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை சரி செஞ்சு நம்மளுக்கு இதய பிரச்சனைகள் எதுவும் வராதபடிக்கு பாதுகாக்குது. இந்த அரிசியில பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால செரிமான பிரச்சனைகளை சரி செய்து அதே நேரத்துல மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜீரணம் ஈஸியா ஆகும் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த அரிசியில இரும்பு சத்து அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதால இந்த அனிமியா போன்ற நோயினால பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ரொம்ப பிளட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கவங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரிசியை தாராளமா பயன்படுத்தலாம். இந்த மாப்பிளை சம்பா அரிசி பாத்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகள் எல்லாம் குறைத்து ஆரோக்கியமான கொழுப்பை ஊக்குவிக்கிறது. இதனால இதயம் வந்து நம்மளுக்கு சீரா இயங்க உதவி செய்யுது. இது போல பல நன்மைகள் இந்த அரிசியில இன்னும் அதிகமா இருக்கு. இப்போ இந்த அரிசி பாத்தீங்கன்னா 4.25 அளவுக்கு நம்ம அளந்தோம். அதுக்கு வந்து 1 கப்பு அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்துக்கணும். நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது ஊற வைக்கும் போது தான் செக் பண்ணேன். அதனால கொஞ்சோண்டு தான் கம்மியா இருக்கும். நான் வெள்ளை உளுந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். நீங்க ஃபுல்லாவே கருப்பு உளுந்து போட்டுக்குங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நல்லா கிளீன் பண்ணிக்கணும். நம்ம உளுந்தும் சரி வெந்தயம் இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி வந்தோடனே கொஞ்சம் கிளீன் பண்ணி அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி அவுள் எடுத்திருக்கேன். இது வந்து சிவப்பு அவுள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு, 1 கிலோ செய்றீங்கன்னா 1/2 கப்பு அளவுக்கு அவுள் எடுத்துக்க. அவுள் வாங்கி வந்தோடனே நல்லா கிளீன் பண்ணுங்க. இதில் நிறைய உமிங்க இருக்கும், அதே மாதிரி கல்லுங்க இருக்கும். ரொம்ப பழையசான ஒரு அவுளுங்கெல்லாம் இருக்கும், கெட்டுப்போன அவுள் மாதிரிலாம், அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இப்போ இந்த மாப்பிளை சம்பா அரிசியை பார்த்தீங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சுறேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு ஊற வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிளை சம்பா அரிசியை நம்ம ஊற வைக்கும் போது நல்லா வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணுங்க. அப்போ அதுலேருந்து நிறைய அழுக்கு வர ஆரம்பிக்கும். இது போல் ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு தண்ணி பிடிச்சி ஓவர் நைட் வச்சிடலாம். இது ஒரு 12 மணி நேரமாச்சு ஊற வச்சிருங்க. அரிசி மட்டும் பார்த்தீங்கன்னா தான் நைட்டே ஊற வைக்கணும். உளுந்து வந்து காலையில தான் ஊற வைக்கணும். நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் முன்னாடி உளுந்து ஊற வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து அவுள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 12 மணி நேரம் கழிச்சு கிரைண்டர் ஆன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ 6 மணி நேரம் ஊறின உளுத்தம்பருப்பை நம்ம போட்டுடலாம். அது கூடவே 1/2 மணி நேரமா ஊறின அவுளையும் போட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க 12 மணி நேரமா நல்லா ஊறி இருக்கு இந்த அரிசி. இப்போ வந்து இந்த அரிசியும் நம்ம கிரைண்டர்ல ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ சூப்பரா நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நைட்டு என்ன பண்ணுங்க, நீங்க அரைச்ச பிறகு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கையை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு நீங்க வச்சிருங்க. ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வெளியே இருக்கட்டும். நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் வச்சு யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. நம்ம சீக்கிரமாக அரைச்சி ஒரு 2-3 நாளில் காலி பண்ணுறது ரொம்ப நல்லது. கொஞ்சமாக தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா 1/2 கிலோ கூட போட்டு இதே மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா
பாருங்க 4 மணி நேரத்திலேயே இது நல்லா புளிச்சு அழகா எப்படி வந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் அழகா தோசை ஊற்றலாம், இட்லி ஊற்றலாம், எல்லாமே சூப்பராக வரும். நான் தோசை ஊற்றி காட்டுற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தவால வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க தோசை ஊற்றுறேன், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நைஸாக வரும், எதுவுமே தவால ஒட்டாது, அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க. இப்போ மாவு ஊற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம எப்பவும் போல் தோசைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம நல்லா கிறிஸ்பியாக சுட்டு எடுத்துட வேண்டியதான். பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குன்னு, நல்லா கிறிஸ்பியாகவும் முரியலாகவும் இருக்கும். சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்களே, இந்த சிறுதானிய அரிசி இந்த மாதிரி சிவப்பு அரிசிலாம் அரைக்கும் போது தோசை வந்து கிறிஸ்பியாக வரமாட்டேங்குதுன்ட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காகவே சில பேர் வந்து வெள்ளை அரிசியை யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் அரைச்சி பாருங்கள், இந்த மாதிரி தோசை ஊற்றி பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு அவுல் வேண்டானா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவுல் வேண்டானா கொஞ்சமாக பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவுமே வேண்டானாலும் நீங்கள் அப்படியே அரைக்கலாம், ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மாவு. அவுல் சேர்க்கும் போது இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். 2வது தோசையை ஊற்றி காட்டுறேன். தவால கொஞ்சம் கூட ஒட்டாது, அவ்வளோ ஒரு அருமையாக வரும். இந்த பேட்டர் வச்சு நான் ஏற்கனவே வந்து குழி பணியாரம் எப்படி பண்ணுறது மாப்பிள்ளை சம்பா அரிசியிலன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். பணியாரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையை விட பணியாரம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் தரேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் தோசை வேணும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோடைய வீடியோ எல்லாம் மறக்காமல் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.